நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரெய்னர் ஸ்கவுட்ஸ். வருகிற ஜனவரி 28 பிப்ரவரி 3 வரைக்கும் நமது தமிழ்நாட்டில் பாரத சாரண இயக்கத்தினுடைய டைமண்ட் ஜூபிலி ஜாம்பரி நடத்தப்பட இருக்கிறது. இது உண்மையிலேயே மிகவும் வரவேற்க தகுந்த, எல்லோராலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாகும். அதுவும் தமிழ்நாட்டிலேயே நடக்கிறதுனால நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சாரணிகளுக்கு இது பெரும் வாய்ப்பாக இது அமைகிறது. இந்த காணொலியில் இந்த ஜாம்பரியில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சுருக்கமான செய்தி இந்த காணொலியில் பார்க்கலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் ஜாம்பரிக்கு வரணும்னு சொன்னால் ஸ்கவுட்ஸ் கைட்ஸு உங்களுடைய மாவட்டத்தின் மூலமாக, ஸ்கவுட் டிஸ்ட்ரிக்ட் மூலமாக ஆன்லைனில் நேஷ்னல் ஹெட் குவார்ட்டர்ஸோட உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணுங்கிறது முதல் தகுதி. அது உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உங்கள் செக்ரட்டரி மற்றும் டிஓசி அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எப்படி ஆன்லைனில் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா அக்காமடேஷன். ஒரு ஜாம்பரின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 15,000 40,000 வரைக்கும் பொதுவாக ஜாம்பரியில் ஸ்கவுட்ஸ் கைட்ஸு வருவாங்க. பெரிய எண்ணிக்கை அது. ஆனால் இந்த ஜாம்பரியை பொறுத்தளவில் எதிர்பார்க்கறது 15,000 பேர் தான் எதிர்பார்க்குறாங்க. அதற்கு அக்காமடேஷன் தான் செய்கிறாங்க. எப்பொழுதுமே ஒரு ஜாம்பரினா ஸ்கவுட்டுக்கு தனியாக தங்குற இடங்களும் கைடுக்கு தனியாக தங்குற இடங்களும் அமைச்சிருப்பாங்க. அவைகளுக்கு சப் கேம்ப்ஸுன்னு பேர். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கேம்ப், அதுமாதிரி ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்தவங்களெலாம் தனித்தனி கேம்பாக இருப்பாங்க. அந்த ஒன்றுக்கும் சப் கேம்ப்ஸுன்னு பேர். சப் கேம்ப்ஸில் எப்படி இருக்கும், எல்லாமே டென்ட் தான் போட்டிருப்பாங்க. ஒரு டென்ட்டுக்கு 8 ஸ்கவுட்ஸு, ஒரு யூனிட் லீடர், ஒரு அடல்ட் லீடர், அதே மாதிரி 8 கைட்ஸு, ஒரு அடல்ட் லீடர், அப்படி தான் அக்காமடேஷன் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் அந்த கண்டிஜென்ட்டுடைய அஃபீஷியல்ஸுக்கு, கண்டிஜென்ட் லீடர் மற்றவங்களுக்கு தனியாக டென்ட்ஸ் கொடுப்பாங்க. அடுத்தது இனாகுரல் ஃபங்க்ஷன். இப்போ முதல் நாள் இனாகுரல் ஃபங்க்ஷன்னா 28ஆம் தேதினா 27ஆம் தேதியே அதுக்கான ரிஹர்சல் பார்த்துருவாங்க. அப்போ இனாகுரேஷன் என்பது ஒரு முக்கியமான நிகழ்வு. அதில் வழக்கமாக ஸ்கவுட் கைட் ஜாம்பரின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, இது இல்லாட்டினா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட்டு, இவங்களை கூப்பிட்டு ரொம்ப பெரிய கிராண்டாக பண்ணுவாங்க. அதனால் இந்த ஆண்டு பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அந்த இனாகுரல் ஃபங்க்ஷனுக்கு அவங்க வந்து தான் அந்த ஜாம்பரியை துவக்கி வைப்பாங்க. அப்போ இனாகுரல் ஃபங்க்ஷனை பொறுத்த அளவில் பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா, சீஃப் கெஸ்ட்டு வருவாங்க. ஒரு ஜீப் காரில், ஓப்பன் காரில் அந்த அரீனாவை சுற்றி இருக்க உட்காரக்கூடிய ஸ்கவுட்ஸ் கைட்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டு விசிட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. மகிழ்ச்சியாக வருவாங்க. வந்து முடித்த பிறகு அதுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் போட்டுருப்பாங்க. அந்த ஸ்டேஜ் மேலே நின்று எல்லா கண்டிஜென்ட்டுடைய அணிவகுப்பு நடத்துவாங்க. அந்த அணிவகுப்பை அந்த சீஃப் கெஸ்ட்டு சல்யூட் பண்ணி பார்வையிடுவாங்க. அது பார்வையிட்டு முடித்த பிறகு ஒரு பெரிய எல்லா மாநிலத்தை சேர்ந்த ஸ்கவுட்ஸ் கைட்ஸ் சேர்த்து ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் ஒன்று வச்சுருப்பாங்க. தனி எல்லாம் ஒரே சமயத்தில் ஒரே ஈவெண்ட்டாக நடக்கும். ஒவ்வொரு ஈவெண்ட்டும் தனித்தனியாக சமைக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். அது முடிஞ்ச பிறகு அவங்க ஸ்பீச் இருக்கும். அதுக்கு முறையான அந்த ப்ரோக்ராம் என்ன இருக்கோ அந்த இனாகுரல் ஃபங்க்ஷன் முடிச்சிடுவாங்க. இது இனாகுரல் ஃபங்க்ஷன். அடுத்தது 6ஆவது நாளில் க்ளோசிங் செரிமனி. அதுக்கு முக்கியமான விஐபியை கூப்பிடுவாங்க. அது க்ளோசிங் செரிமனி முடிச்சிடுவாங்க. 7ஆவது நாள் காலையில் ஆல் ஃபெய்த் ப்ரேயர் இருக்கும். 7ஆவது நாள் மத்தியானம் லஞ்சுக்கு பிறகு நம்ம எல்லாரையும் அவங்கவுங்க ஊருக்கு போயிடலாம். இதெல்லாம் பொதுவான நிகழ்வுகள்னு வைத்துக்கொள்ளுங்க. மற்றபடி நம்ம ஜாம்பரின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ஃபுல் ஆஃப் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ், ஃபுல் ஆஃப் என்ஜாய்மெண்ட்டு தாங்க. அதுவும் ஸ்கவுட்ஸ் கைட்ஸ்க்கெலாம் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அதற்கு ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்குறாங்க. இதில் காம்படிஷன்ஸ்லாம் உண்டு, இதுக்கு அவார்டெல்லாம் உண்டு, கிரேட் சர்டிஃபிகேட்ஸ்லாம் உண்டு. அப்படி பார்க்கும்பொழுது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கான காம்படிஷன், எத்தனை ஸ்டேட் வருதோ அத்தனை ஸ்டேட் சார்பாக போட்டிகள் என்னென்ன வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா, ஸ்டேட் கேட். ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்க தங்கியிருக்கக்கூடிய சப் கேம்புக்கு முன்னாடி ஒரு கேட் அமைப்பாங்க. ஸ்கவுட் விங்க்கு தனி, கைடு விங்க்கு தனி, இதெல்லாம் தனித்தனிங்க. தமிழ்நாடுன்னு போட்டு அப்படியே உள்ள கேட் போட்டு அதுக்குள்ளே அவங்க நம்ம தமிழ்நாட்டுக்குரிய ஸ்கவுட்ஸ்லாம் தங்கியிருப்பாங்க. டென்ட் போட்டுலாம் இருக்கும். அதில் கேம்ப் கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ணுவாங்க. இது ஸ்டேட் கேட்டுங்க. அது ஸ்டேட் கேட்டு எந்த ஸ்டேட் கேட்டுக்கு அதிகமாக நல்லாயிருக்கோ அதுக்கு தகுந்த ஒரு ஜட்ஜி பேனல் வருவாங்க. அவங்க எல்லாத்தையும் பார்த்து அதுக்கு மதிப்பெண்கள் போடுவாங்க. அதுக்கடுத்தது கேம்ப் கிராஃப்ட் காம்படிஷன். அப்படின்னா இதுவும் ஸ்டேட்டுக்கான காம்படிஷன் தான். ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னா ஜட்ஜஸ்ஸு அந்த ஸ்டேட் முழுசும் கேம்ப் கிராஃப்ட் எப்படி பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ கேட்ஜஸ் போட்டுக்கிறாங்க அந்த சப் கேம்பில், அதெல்லாம் பார்ப்பாங்க. அப்போ கேம்ப் கிராஃப்ட்டுங்கிறது. அடுத்தது கேம்ப் ஃபயர். கேம்ப் ஃபயருக்கான
போட்டி உண்டு. கேம்ப் ஃபயருக்கான ப்ரோக்ராமுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டும் ரெடி பண்ணிக்கிட்டு போகணும் முதல்ல ப்ரிப்பேர்டாக. அதுக்கு அரீனாவில் சென்ட்ரல் ஸ்டேஜ் இருக்கும். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கேம்ப் ஃபயர் காம்படிஷன் நடக்கும். அதுக்கப்புறம் ஃபோக் டான்ஸ் அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கிறது. அதுவும் இதுவும் காம்படிஷனுக்குள்ளது தான். ஒவ்வொரு ஸ்டேட்டும் தங்களுடைய கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி ஃபோக் டான்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கும் மதிப்பெண்கள் போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரங்கோலின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்படிஷன் இருக்கிறது, கோலம் போடுறது. இது கைடு வீக்கு மட்டும்தான். இது அதேமாதிரி பைனியரிங் ப்ராஜெக்ட்னு ஒரு காம்படிஷன் இருக்கிறது. மெகா உயரமான சிக்னலிங் டவர், வெவ்வேறு விதமான பைனியரிங் ப்ராஜெக்ட்லாம் போடலாம். இது ஸ்கவுட்ஸ்க்கு மட்டும்தான், இது ஸ்கவுட் வீக்கு மட்டும்தான். இது அப்போ அந்த ஏரியாவில் சப் கேம்ப் ஏரியாவில் இல்லை அல்லது அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஏரியாவில் இந்த ப்ராஜெக்டை அவங்க போட்டு இந்த 6 பார்த்திங்கன்னா தனித்தனி, ஸ்கவுட் விங் தனி, கைடு விங் தனி, இந்த 6 போட்டிகள் பார்த்து அடுத்தது மிக்ஸ் பண்ணி கம்பைண்டாக சேர்ந்து செய்யக்கூடிய ஸ்டேட்டுக்கான ஆக்டிவிட்டீஸ், காம்படிஷனுக்கான ஆக்டிவிட்டி. மார்ச் பாஸ்ட் வந்து ஸ்கவுட் கைடு எல்லாம் சேர்ந்து மார்ச் பாஸ்ட் அணிவகுத்து போகணும் யூனிஃபார்மில். முன்னாடி அவங்கவுங்க ஸ்டேட்டினுடைய ப்ளக்கார்ட்ஸ் பிடிச்சிக்கிட்டுலாம் போகணும். இது முதல்ல ஸ்கவுட்டு போகலாம், அப்புறம் கைடு போகலாம். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மதிப்பெண்கள் போடுவாங்க. இது கம்பைன் பண்ணி போடுறது. அடுத்தது கலர் பார்ட்டி. இந்த 5 பேர் இருக்கிறது. 5 பேரில் ஸ்கவுட் கைடு மிக்ஸ் ஆகிருக்கலாம், எப்படி வேணும் ஒன்றாவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அடுத்து ஃபிசிக்கல் டிஸ்பிளே. அதுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் கொடுத்துருவாங்க. அதில் ஃபிசிக்கல் டிஸ்பிளேன்னு சொல்லக்கூடிய ஆக்டிவிட்டியை பண்ணி காண்பிப்பதன் மூலமாக போட்டிகளில் வெற்றி பெறலாம். பேண்டு டிஸ்பிளே. பேண்ட் இருக்கு இல்லையா, மியூசிக்கல் பேண்டு. அந்த பேண்டை ட்ரூப் இருந்ததுன்னா, பேண்ட் ட்ரூப் இருந்ததுன்னா அங்கே நாங்கள் டிஸ்பிளே பண்ணி அது போட்டியில் கலந்துக்கிட்டு வெற்றி பெறலாம். அதுக்கப்புறம் ஸ்கிலோராமான்னு ஒரு இடம் ஒதுக்கிடுவாங்க. அந்த இடத்துல கைவினைப் பொருட்கள், ஹேண்டிகிராஃப்ட் ஒர்க்கெல்லாம் செஞ்சு காட்டி அதுக்குரிய பரிசுகளை பெறலாம். அடுத்தது பெஜென்ட் ஷோ. ஒவ்வொரு மாநிலத்தினுடைய கலாச்சார அணிவகுப்புன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாநிலத்தினுடைய பண்பாடுகளை வெளிப்படுத்தும் விதமாக அந்த எரினாவை சுற்றி அப்படியே ஊர்வலமாக போகிறதுக்கு எல்லாம், அதுக்கு பெஜென்ட் ஷோ அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டு எக்ஸிபிஷன், அந்த ஸ்டேட்டுக்குரிய விஷயங்களை சொல்கிறதுக்கு எக்ஸிபிஷன் வைக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுட் பிளாசா, அந்தந்த மாநிலத்தினுடைய உணவு வகைகளை சமைச்சு வெளிப்படுத்துறது, விற்பனையும் பண்ணுறது, அதுவும் பண்ணுவாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்பைண்டாக இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் ஆக்டிவிட்டீஸ். இதை இல்லாமல் இவ்வளோதான் இந்த ஜாம்பரியில் நடக்குமான்னா, இதை இல்லாமல் இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். ஜென்ரலாக உள்ளது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டாக இருக்கிறது அட்வென்ச்சர் பேஸஸ். நிறையா இருக்கும் பிள்ளைகளுக்கு. இந்த அட்வென்ச்சர் பேஸஸ்க்கு காலையில் ஒரு 9 மணி 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சாயங்காலம் 5 மணி வரைக்கும் வச்சுருப்பாங்க. அவங்கவுங்க விருப்பத்துக்கு எந்த ஒவ்வொரு அட்வென்ச்சராக முடிச்சுக்கிட்டே போனோம்னா ஒரு கார்டு கொடுத்துருவாங்க. அந்த கார்டில் சீல் வாங்கிக்கிட்டே வரணும். எல்லாம் எவ்வளோ அதிகமான எண்ணிக்கையில் முடிக்கிறாங்களோ ஆக்டிவிட்டியாக அதுக்கு தகுந்த மாதிரி அவார்டு உண்டு அட்வென்ச்சர் பேஸஸ் பொறுத்தளவுலையும். அதுக்கப்புறம் ஃபன் பேஸஸ், பவ் அண்ட் ஏரோ விடுறது, பேஸ்கெட் பால் போடுறது, நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்கும். அதில் இன்டலெக்சுவல் ஆக்டிவிட்டீஸ் ஒன்றுக்கும் தனித்தனியாக பேஸஸ் இருக்கும். அப்புறம் குளோபல் டெவலப்மெண்ட் வில்லேஜ்னு ஒரு இடம் இருக்கும். அங்கேயும் அதை போய் பங்கெடுத்துக்கலாம். எல்லாத்துலேயும் கையெழுத்து வாங்கிக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு கார்டு புக் கொடுத்துருவாங்க. அந்த புக்கில் எல்லாத்துலையும் நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். இதெல்லாமே கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டின்னு வெளியில் ஜாம்பரி சைட்டை விட்டு வெளியில் ஒரு இடத்துக்கு, கிராமத்துக்கு போயிட்டு அங்கே தேவையான சேவை செய்யணும். ஹைக்கு, ஓவர் நைட் ஹைக், ரூட் மார்ச், ஒரு அணிவகுப்பு நடத்துறது ஊர்களெலாம் போயிட்டு. அதுக்கப்புறம் ஓசம் வேக்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ். ஓசம்லேருந்தும் வேக்ஸ்லேருந்தும் உலக அளவில் என்னென்னலாம் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்களோ, எஸ்டிஜி ப்ரோக்ராம் மாதிரி அவைகள்லாம் ஷோ பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை போய் பார்ட்டிசிபேட் பண்ணி கலந்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே அந்த 7 நாளுக்குள்ளே ஸ்டேட் டே அப்படின்னு ஒவ்வொரு மாநிலமும் ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. அந்த மாநிலம் ஸ்டேட் நேஷ்னல் அஃபீஷியல்ஸ்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு விருது கொடுத்து அங்கே கல்ச்சரல் ப்ரோக்ராம்லாம் பண்ணி ஒவ்வொரு மாநிலமும் தங்களுக்கு இடத்துக்கு சப் கேம்புக்கு பிற விஐபிஸை கூப்பிட்டு கௌரவிப்பாங்க. அதுக்கு ஸ்டேட் டே எக்ஸிபிஷன் பேர். இது இல்லாமல் டெய்லி ஷோஸ் நடக்கும். மியூசிக்கல் கன்சர்ட் நடக்கும். ஆர்மி பர்சன்ஸ் வந்து டெய்லி ஷோ பண்ணுவாங்க. ஈவினிங்கில் சாகச நிகழ்ச்சிகள்லாம் பண்ணுவாங்க. இது மாதிரி டெய்லி ஷோஸும் நடந்து கொண்டு இருக்கும். ஆகையினால நண்பர்களே, இந்த ஜாம்பரி என்பது மிக அருமையானது ஒரு வாய்ப்பு நமது சாரணிகளுக்கும். அவசியம் எல்லோரும் உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட கோட்டாவை நீங்கள் முன்பதிவு பண்ணிங்க. உங்கள் மாவட்டத்தில் சொல்லி எல்லோரும் இந்த ஜாம்பரியில் கலந்து கொண்டு மகிழ்வடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வேறொரு காணொலியில் புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்.